ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஜிகே லைவ் டெஸ்ட்ல ஜியோகிராஃபியோட ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியாவின் அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து 50 கேள்விகள் பார்க்க போறோம் கைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எப்பவுமே கைஸ், கொஸ்டினை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்றேன். இந்த ஒரு வீடியோ போதுங்க. ஸோ ஜியோகிராஃபி இதுக்கு நீங்க படிச்சிருக்கீங்க இல்ல, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். இந்த ஒரு வீடியோல என்ன பண்ணிக்கலாம், நான் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசனை அப்படியே கோ த்ரூ பண்ணி வச்சுக்கலாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடினா எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. கமான். சோ முதல் கேள்வி, ஓகே பாத்துலாமா? அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட பகுதியாகவும் காடுகள் வளர்வதற்கும் வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கில் அகலமாக அமைந்து காணப்படுகிறது. மேல் காணும் கூற்றுகளில் கூறப்படும் வடபெரும் சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நமக்கு தராய் மண்டலம். நீங்க தராய் மண்டலம் சார். அப்ப மீதி இருக்கிற 3 சார் பாத்தீங்கன்னா தட்ஸ் எனஃப்ங்க. இத போடுற பாருங்க படம். ஓகே, நம்ம பென் மாத்திக்கலாம். ரெட் கலர் வச்சுக்கலாமா? நம்மளுடைய ஃபேவரட். ஓகே, இங்க இருந்து என்ன பண்ணணும், நீர்வீழ்ச்சி வருமா? இங்க ஒரு பகுதி சின்ன சின்ன கல்லாம் போட்டு வச்சிருப்போனா, இது நான் பாபர்ன்றேன். பாபர் சமவெளி. அவ்வளவுதான். இதுல விவசாயம் பண்ண முடியாது, ஈரப்பதம் இருக்கும், ஆனா தண்ணியும் இருக்கும், ஆனா காடுகளும் வளராதா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் எலிமினேஷன். ரெண்டாவது இப்படி போயிட்டே இருக்கும், அப்புறம் இங்க பார்த்தா தண்ணி ரைட்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல காடுகள் அதிகமா இருக்கும், ஈரப்பதம் அதிகமா இருக்கும், வனவிலங்குகளும் அதிகமா வாழும். இது தராய் சமவெளி முடிஞ்சிச்சுங்க. அது இல்லாம பாருங்க, 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது. அகலத்துல இருக்கும் சொல்றாங்க. அப்ப காதர் மற்றும் பாங்கர்ன்றத நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா இத பத்தி நிறைய டீடைல்ஸ் பின்னாடியே வச்சிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ பாத்துங்க. அப்ப பாபர் சமவெளி இது பணக்காது, தராயம் சமவெளியில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. செகண்ட் கொஸ்டின், இமயமலையின் முக்கியத்துவத்தில் தவறானதை தேர்ந்தெடு. இந்திய துணைக்கண்டத்தில் இயற்கை அரணாக அமைந்து வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. கண்டிப்பாங்க. எதிரி நாடுகள்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாத இயற்கை அரணாக இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். வற்றாத நதிகளின் பிறப்பிடம் தான் ஜீலம், அது சரி, சிந்து, பிரம்மபுத்திரா, கங்கை, யமுனா இது எல்லாமே இங்க தான் உற்பத்தி ஆகிறது. இதுவும் கரெக்ட். வடகிழக்கு பருவமழையை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. இந்த இடத்துல ட்விஸ்ட் அடிக்குதாங்களே. அப்ப செகண்ட் தப்புங்க. என்ன சொன்னா வடகிழக்கு கிடையாது, தென்மேற்கு பருவக்காற்று. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த படத்தை அடுத்து படிச்சு படம் சொல்றேன் பாருங்க, எக்ஸ்பிளனேஷன். பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்றவை வனப்பொருட்கள் சார்ந்த தொழில்களுக்கு மூலப்பொருட்களை அழைக்கிறது. கண்டிப்பா கரெக்ட். மத்திய ஆசியாவில் இருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவில் குளிரிலிருந்து பாதுகாக்கிறது. இதுவும் கரெக்ட். இங்க பாருங்கப்பா, தட்ஸ் எனஃப்ங்க. இமயமலை இப்படின்னு வச்சுக்கோங்க. இமயமலை இப்படி இருக்கு, இப்படி போதுல. தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்தியாவில் மழையை கொடுக்கிறது. வடகிழக்கு பருவமழை இங்க ஸ்டார்ட் ஆகுங்க. இங்க ஸ்டார்ட் ஆகுது, என்ன பண்ணும், இப்படி வரும் நம்ம தமிழகத்துக்கு. தமிழகத்துக்கு மழை கொடுக்குறதே வடகிழக்கு பருவமழை தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. சரி, செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டி தான், பி தப்பு அப்படின்னும். அப்புறம் மத்திய ஆசியாவில இருந்து இப்படி வீசும்ல கடும் குளிர்காற்று, இந்த குளிர்காற்றை தடுத்து என்ன பண்ணும், அப்படி அமுச்சு விட்டுரும் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அதனால நமக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய அரசு வந்து கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை குளிரிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்றதும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரி சரி தவறுலாம் ஆப்ஷன்ல இருக்கு. இந்த இடம் பாருங்க guys. கீழ்காணும் கூற்றுகளுக்காக தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்ட தக்கான பீடபூமியானது முக்கோண வடிவம் கொண்டது. கரெக்ட். சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு கடல் மட்டத்திலிருந்து, ஆஹா இது தப்புங்க. கடல் மட்டத்திலிருந்து 100ல இருந்து 300 கிடையாது, எக்ஸ்ட்ராவே இருக்கு.
சாம்பல், பெட்வா, கென் ஆறுகள் தக்கான பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது. கிடையாது. சரிங்களா? ஸோ யமுனை ஆற்றுடன் கலக்கலாம் இல்லைங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, தவறுன்னு பார்க்குறப்போ நமக்கு 2 அண்ட் 3 தான் தவறு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, இங்க பாருங்கம்மா. தட் இஸ் த தீபகற்ப பீடபூமி. இதுல ஒண்ணு அமைஞ்சது தான் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது யமுனை ஆற்றுடன் கலக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? தக்கான பீடபூமிலாம் இது பாயாது. யமுனை ஆற்றுடன் கலக்கும். ஆனா தக்கான பீடபூமியில பாயாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, வட சர்க்கார் தட்ஸ் மீன் நார்தர்ன் சர்க்கார் அப்படின்ற இடத்துல இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாகுது. தக்கான பீடபூமின்றது மத்த எல்லாமே ரைட்டா இருக்குங்க. ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. தீபகற்ப பீடபூமி, தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய இயற்கை அரணை தக்கான பீடபூமி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. கீழ்காண்பனவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடு. வடக்கு தெற்காக 3, 4, 1 சாரிங்க 3, 2, 1, 4 3, 2, 1, 4ன்றது வடக்கு தெற்கு. கிழக்கு மேற்காக 2, 9, 33 2933 ஓகே. இந்தியாவை வெப்பமண்டலம், மிதவெப்ப மண்டலமாக 27°30 மினிட்ஸ் தென் அட்சரேகை தென் அட்சமான தென் கிடையாதுங்க. என்ன வரணும்? வடன்னு வந்திருக்கணும். வட அட்சரேகைன்னு வந்திருக்கணும். அப்போ சி தப்பு. முடிஞ்சு போச்சு. இந்தியாவில் இயற்கை அமைப்பு 6 பெரும் பிரிவுகளாக கொண்டது. 6ங்க. புக்ல என்ன குடுத்தாலும் மறந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்தியா இருக்குன்னா, வடக்கு தெற்கு 3, 2, 1, 4 இது இப்படி போட்டீங்கன்னா 399 சரி 3933 சாரிங்க 2933 செகண்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இப்படி அட்சரேகைகள வைக்கிறப்போ நம்ம இப்படி இருக்கா? இது 0 டிகிரியா? இது வட அச்சம். இதுதான் தென் அச்சம். கடகரேகையானது இங்கு கடந்து செல்கிறது. கடகரேகை இந்தியாவில் இங்கு கடந்து செல்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தென் அச்சம் போட்டிருக்காங்க. என்ன வந்திருக்கணும்? வட அச்சம் வந்து ஆன்சர் ரைட்டா வந்திருக்குங்க. ஸோ அப்போ சி தாங்க ஆன்சர். சி போடுங்களேன், மார்க் போட்டுங்க. இந்தியா குறுகிய நில எல்லையை பகிர்ந்துள்ள நாடு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். எத்தனை வருது பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 நாடுகள். மொத்தம் எத்தனை நாடுகள்? 7 நாடுகள். நிலப்பரப்பில் இந்தியா எத்தாவது? 7வது. முடிஞ்சு போச்சு. இங்கே முடிச்சிடணும். நிலப்பரப்பில் இந்தியா 7வது. அதிக நிலப்பரப்பை பகிர்ந்துள்ளது பங்களாதேஷ். 4156 கிலோமீட்டர். 4156 கிலோமீட்டர். செகண்ட் மியான்மருங்க. 2வது நிலப்பரப்பை பகிர்ந்துள்ளது மியான்மர். அப்ப லாஸ்ட் சார் கேட்டீங்கன்னா 106ல ஒருத்தர் பகிர்ந்திருப்பாரு. தட்ஸ் கால்ட் ஆப்கானிஸ்தான். கால்ட் ஆப்கானிஸ்தான் தான் ஆன்சர் ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்க படிச்சிட்டீங்கன்னா படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றது சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட் கூற்றுகளில் கூறப்படும் பகுதி எது? குறிப்பிடப்படும் பகுதி. அமைந்துள்ளது போடுங்க. உள்ளது. இப்ப ஆன்சர். முன்போட ஆன்சர் நிலப்பரப்பின் தென்கோடி முனையா? ஓகே அப்ப கரெக்ட் தான். ஒன் செகண்ட் கைஸ். எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கான ஆன்சர் பிக் மில்லியன் முனைங்க. பிக் மில்லியன் முனை தான் ரைட்டு. ஸோ என்னன்னா சொல்லியிருக்கேன்னா, இங்க பாருங்க இந்தியா இங்க இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு கூடங்கள் இங்க இருக்கு. நம்ம பிரிக்கும் போது இது ஒரு இந்தியாவின் நிலப்பரப்பில் தென்கோடி முனை. பாருங்க அப்ப நிலப்பரப்பில் தென்கோடி முனையாக இது அமையவில்லை. பிக் மில்லியன் முனை தான். ஸோ நிலப்பரப்பில் தென்கோடி முனைனா கேப் குமரிங்க. எங்க? கேப்
குமரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். அப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? இது எஸ்க் ஆயிடுது. அடுத்து பாருங்க நிலப்பரப்பில் மீன் இந்தியாவின் தென்கோடி முனை தான் இந்திரா முனை. தட்ஸ் கால்ட் பிக் மில்லியன் முனை. இந்திரா முனை அல்லது பிக் மில்லியன் முனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஆப்ஷன் இதுதாங்க ரைட். அப்ப பாருங்க இந்தியாவில் தென்கோடி பகுதியில உள்ளது நான் 6 டிகிரி 45 மினிட்ஸ்ங்க. 6 டிகிரி 45 மினிட்ஸ்ல இருக்குன்றாங்க. ஸோ இதுவும் ரைட்டு. ஸோ இது இந்தியாவின் நிலப்பரப்பில் தென்கோடி முனையாக அமையவில்லை. இதுவும் கரெக்ட் தாங்க வருது. கேப் குமரின் வந்ததா அமைந்திருக்குதுன்னா கேப் குமரின்னு வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ பிக் மில்லியன் முனை, இந்திரா முனைன்னு ஆட் பண்ணிக்கங்க. 7th ஒன். கீழ்காணுவற்றில் தவறானதை தேர்ந்தெடு. ஸ்பீடா போயிடலாம் வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். அதனால நீங்க ஈஸியா ஆன்சர் போட்டுருவீங்க. இந்தியா அதிகபட்சமாக வங்கதேசத்துடன் கரெக்ட். செகண்ட் ஒன் ஆப்கானிஸ்தானுடன் கரெக்ட். இந்தியாவின் அமைவிடம் மேற்கு ஆசியாவிலும் ஆசியாவின் வடக்கு பகுதியிலும் கிடைக்கிறது. தெற்கு ஆசியாங்க. தெற்குன்னு வந்திருக்கணும். தெற்கு ஆசியாவின் வட பகுதி கிடையாது. தெற்கு பகுதியில் தான் அமைந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து சி தப்புங்க. மீதியெல்லாம் ரைட்டு. பெருங்கடல் பாதை மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்கு ஆசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவின் அமைவிடத்தை ஓகேங்க. தேர்ட் ஒன் சரி ஃபோர்த் ஒன் ரைட். அப்போ ஆப்ஷன் சி போட்டவங்க எல்லாமே மார்க் போட்டுக்குங்க கைஸ். 8th ஒன் அட்சத்தீர்க்கை பரவலின்படி இந்தியா முழுமையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? நான் படம் போடுறேன், நீங்க ஆன்சர் சொல்றீங்க. குட். பாருங்க ஒண்ணு இல்ல. இது தென் அரைக்கோளம், இது வட அரைக்கோளம். இது அட்சரேகை, இது தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ அட்ச தீர்க்க அடிப்படையில் இந்தியா எந்த இடத்துல அமைந்திருக்குன்னா வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கா பாருங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். அதான் இங்க கொடுத்திருக்கேன். வடகிழக்கு பகுதி. 9th ஒன். ரொம்ப ஈஸி. டக்குன்னு போயிடணும். இந்தியாவின் தென்கோடி பகுதியானது பிக் மில்லியன் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரா முனை இது அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூடத்தில் எந்த டிகிரி செல்சியஸில் அமைந்துள்ளது? பாருங்க நல்லா தெளிவா போட்டு போடணும். சிந்தித்து செயலாற்றுங்கள். வடக்கா தெற்கான்றது பாத்துக்கணும். தட்ஸ் எனஃப் கைஸ். சூப்பர்ங்க. வடக்கு 6 டிகிரி 45 மினிட்ஸ் வடக்கு. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ். இங்கதான் பிரம்மபுத்திரா நதி உருவாகுது. சிக்கிம் வந்துட்டே இருக்கும். சாங்போ, பிரம்மபுத்திரா, ஜமுனா முடிஞ்சிச்சு. இந்த பிளேஸ் என்னன்னு புரியுதுங்களா? தட்ஸ் கால்ட் அஸ்ஸாம். அஸ்ஸாம் பகுதியில தான் பெரும்பகுதி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தோம். ஸோ முஜிலி தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குங்க. ஆற்றங்கரை தீவு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவில்ஸ்லும் குரூப் ஒன்லயும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. கீழ்காண்பனவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. சிங்கம் படம் பார்த்திருந்தீங்கன்னா இந்த டைலாக் சொல்லிடலாங்க. ஐ திங்க் சிங்கம் 3 நினைக்கிறேன். சிங்கம் டானி அந்த கடத்த போகும்போது தான் பயங்கரமா சூர்யா சார் பேசுவாரு. 32 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த டைலாக் எனக்கு வராது. எனக்கு வந்தாலும் உங்களால தாங்க முடியாது. அப்ப பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 32 lakhs வந்திருக்கணும். செகண்ட் ஒன் 2.4 வந்திருக்கணும் பாருங்க. 2.4 அப்ப இதுவும் தப்பு. செகண்ட் ஒன்னும் தப்பு. இந்திய கடற்கரையின் மொத்த தீவுக்கூடங்களை சேர்த்து 7156.6 கிலோமீட்டர். 7516 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இதுதான் ஆன்சர். இது கிடையாதுங்க. ஸோ அப்ப பாருங்க இது 600 வந்து கடற்கரையின் நீளம். தீவுகள் வராது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா நில எல்லைகள்னு பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர்ன்றது தான் ரைட். 15,200 கிலோமீட்டர் ரைட். அப்போ சி கரெக்ட்டுங்க. இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகையானது
82°30' கிழக்கு தீர்க்க ரேகை வழியாக செல்கிறது. எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. நான் படம் போடுறேன். நீங்க பாட்டுன்னு ஆன்சர் போட்டே இருங்க. நான் சொன்னேன் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 லெசன். இனிமே உங்களுக்கு இதுதான் நான் குடுக்குற ஒரு மிகப்பெரிய விஷயம். தட்ஸ் எனஃப். அட்சரேகையும், தீர்க்க ரேகையும் சந்திக்கும் பகுதி. அந்த பகுதியில தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 82.8°30' இருக்கும். அப்போ மிர்சாப்பூர்ன்ற பகுதியில் தான் சந்திக்கிறது. ஸோ நோட் பண்ணி வைங்க கைஸ். மிர்சாப்பூர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ் இமயமலைகள் கீழ்க்கண்ட எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பகுதியில் அமைந்துள்ளது தான் டிரான்ஸ் இமயமலை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ங்க. 14th. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆஹா. கொஞ்சம் ஈஸி தான். ஆக்சுவலா அந்த புக்ல அந்த மலைகள்னு இருக்கும். அந்த மலைகள்ல சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சது. இந்தியாவின் உயரமான சிகரம் பார்த்தீங்கன்னா, காட்ஃபின் ஆன்ஸ்டிங் K2 அப்படின்றது கரெக்ட்டுங்க. 8611. மக்குலா அப்படின்றது 8481 ரைட்டு. தௌலாகிரி அப்படின்றது 8172 ரைட்டு. நங்கா பர்வதம் அப்படின்றது மட்டும் தப்புங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன் பார்க்கலாம். நங்கா பர்வதம் எத்தனை மீட்டர்ன்றது பாருங்க. அதுல ஹைட் எப்பவுமே மீட்டர்ல தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல இப்ப கிடையாதுங்க. வீடியோ முடிச்சிட்ட பிறகு நான் சொல்ற 14th கொஸ்டின் போட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணணும். இப்ப கமெண்ட் செக்ஷன்ல இப்ப பண்றீங்க. இது வேண்டாம் எனக்கு. எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல அங்க பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஹார்ட்டின் சிம்பல் குடுத்துடலாம்ல. தீபகற்ப பீடபூமியில் உயர்ந்த சிகரமான ஆனைமுனை சிகரத்தின் உயரம். போடுங்க. இதுதான் கொஸ்டின். யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். இங்க இருக்கு அந்த ஆனைமுடி சிகரம். இங்க ஆக்சுவலா. தமிழ்நாடு தாங்க அது. தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கும். 2695 ரூபாய் அவன் எனக்கு தரணும் சார். எவ்வளவு சார் தரணும்? 2700 ரூபாய். அது எவ்வளவு உங்ககிட்ட குடுத்துருக்கான்? 5 ரூபாய் தான் குடுத்துருக்கான் சார். எவ்வளவு 2700 ரூபாய்ல எவ்வளவு குடுத்துருக்கான்? 5 ரூபாய் தான் குடுத்துருக்கான். மீதி பேலன்ஸ் அந்த ஆணை முடியில இருக்கவன் எவ்வளவு குடுக்கணும்? 2695 ரூபாய் தரணும் சார். அப்படின்றத நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். 2700 இருந்து 5 கழிச்சிருங்க. 2695ன்றது டைரக்ட் ஆன்சர்ங்க. எந்த ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தட்ஸ் ஆல். This one. Come on, come on, come on. ஒண்ணும் இல்ல. இப்ப தெரியும் நினைக்கிறேன். வருதான் பார்ப்போம். வராது தெரியும். இப்படி போட்டுடலாம். பாவம் இந்தியால. நான் கொலை பண்றேன். நீங்க படுகொலை பண்ணுவீங்க. பண்ணுங்க, பண்ணுங்க. இது தீபகற்ப பீடபூமின்னு வச்சுக்கோங்க. தக்கான பீடபூமினா, இது தீபகற்ப பீடபூமி. இங்க ஒரு நதி போகும். அந்த நதி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தீபகற்ப பீடபூமியையும், தக்கான பீடபூமியையும் பிரிக்கும். தட்ஸ் கால்ட் நர்மதா. மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய ஆறு தான் இது பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ கேர்ஃபுல்லா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க 17th. இந்தியாவின் வடகோடி முனை வடகோடி முனை இந்திரா கோல் கரெக்ட்டுங்க. தென்கோடி கேப் குமரி இந்திரா முனை ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா தென்கோடி முனையானது இந்திரா முனை ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? என்ன காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர். கூற்று 2 தப்பு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப ஆப்ஷன் ஏ போடுங்க. எல்லாமே மார்க் போடுங்க. என்னுடைய ஃபேவரட். மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது எது?
டைரக்ட் கொஸ்டின்ங்க இது. இட்ஸ் கால்ட் பாமீர் முடிச்சு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, டைரக்ட்டா இணைக்கும். ஸோ பாமீர் முடிச்சு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. லட்சத்தீவு கூடங்கள் கால்வாய் மாலத்தீவிலிருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கிறது? போடுங்க. செம்ம கொஸ்டின். யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்? நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதான் லட்சத்தீவு. இங்க ஒரு டிகிரி கால்வாய். தட்ஸ் கால்டு மாலத்தீவு. என்னோட ட்ரீம் பிளேஸ் தான். போலான்னு இருந்தேன். பாத்துக்கலாம். போயிடும். எங்க போயிட போகுது காலம் அப்படின்ற மாதிரி தான். கமான் காய்ஸ், இது லட்சத்தீவு கூடத்தையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய். அடுத்ததும் வச்சிருப்பேன். ஸோ அதனால சொல்ல மாட்டேன். ஸோ அதனால 8 டிகிரி கால்வாய் இப்படி போட்டு வச்சுக்கோங்க. 8 டிகிரி போட்டேன். 8 டிகிரி கால்வாய். ஸோ இது கொஸ்டின் தான். ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் 8 டிகிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு. மிகப்பெரிய துணையாறு செனாப், மிக சிறிய துணையாறு ராவிங்க. மிக சிறியது. இப்போ நமக்கு தெரியணும். ராவி, செனாப், சட்லஜ், ஜீலம். இது என்ன பண்றீங்கன்னா, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஜீலம், செனாப், ராவி, சட்லஜ், பியாஸ். வடக்கிலிருந்து தெற்காக, தெற்கிலிருந்து வடக்காக வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டரும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். இமாலயா என்ற சொல் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. இமாலயா என்ற சொல் எந்த மொழியின் பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறதுங்க? ஸோ சமஸ்கிருத மொழியில் தான் அழைக்கப்படுகிறது பனி உறைவிடம் என்று. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான சிம்லா, முசூரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட், டார்ஜிலிங் போன்ற கோடை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? போடுங்க. இமாச்சல் இமயமலையில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது 3 பத்தி நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கங்கோத்ரி, சியாச்சின் பனிப்பாறைகள் எம்மலையில் காணப்படுகிறது? இமயமலையை நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம். நாலா வரும், டிரான்ஸ் கூட வரும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் கிரேட்டர் இமாலயான்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் இமாலயா, தட்ஸ் கால் இமாத்ரி இமாலயான்னு சொல்லுவாங்க. இங்கதான் இந்த 2 இடத்துல, இந்த இடத்துல கங்கையும், இந்த இடத்துல கங்கோத்ரி, சியாச்சின் பனிப்பாறைகள் இருந்து உருவாகுது. கங்கோத்ரில இருந்து கங்கையும், சியாச்சின் பனிப்பாறையும் இங்கதான் இருக்கு. யமுனோத்ரி இங்கதான் இருக்கும். அப்ப இமாத்ரி அப்படின்றது தான் ஆன்சர் ரைட்டுங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்க. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மவுண்டைன் ரேஞ்சஸ் படிச்சு வச்சுக்கணுங்க. கீழ்கண்ட எந்த ஆறுகள் மாலவா பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது? யமுனை ஆற்றுடன் கலக்கிறது 1, 3, 4ங்க ஆன்சர். 1, 3, 4. அப்ப ஆப்ஷன் பண்ணுங்க. சம்பல், கென், பெட்வா. மகாநதி வந்து கிடையவே கிடையாது. மகாநதி எங்க உற்பத்தி ஆகும், எங்க கிடக்கும்? இந்த இடத்துல உற்பத்தி ஆகி வங்கக்கடல்ல கிடக்கும். ஒடிசா, சத்தீஸ்கர்ல உற்பத்தி ஆகி. ஸோ அப்ப பாருங்க, இந்த இடத்துல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எலிமினேஷன் பண்ணிருந்தா 2 எலிமினேஷன் பண்ணிருந்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஆன்சர் கிடைச்சிட்டு இருக்குங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. கணவாய் பாசஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. மலைத்தொடர் இருக்கும். மலைத்தொடர்ல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப். ஐயோ! மொத்தமா போயிடுச்சு. ஐயோ! ஒர்க் ஆயிடுச்சு.
இப்படி போடலாம். ஒரு ஒரு கேப் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசு. அச்சோ! சாரி காய்ஸ். யாருக்குன்னா எதனா ஆயிடுச்சுன்னா என் பொறுப்பு இல்ல. இங்க கவனிங்க. காரக்கோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீருங்க. ஜோஷிலா கணவாய் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப தவறான இணை ஜோஷிலா கணவாய் தான். சோ பொமிடிலா கணவாய் என்னன்னா அருணாச்சல பிரதேஷ். நாதுல்லா மற்றும் ஜெலிபில்லா கணவாய் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம். சோ தட்ஸ் எனஃப் காய்ஸ். அப்ப இந்த இடத்துல பாருங்க ஜோஷிலா கணவாய் எங்க இருக்கிறது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். இப்ப கிடையாது. கொஸ்டின் நம்பர் 14 ஒன்னு கேட்டிருந்தேன். கொஸ்டின் நம்பர் 25 ஒன்னு கேட்டிருக்கேன். யார் யாரெல்லாம் நம்பர் போட்டு கடைசி வரைக்கும் கமெண்ட் பண்றாங்கன்றத பார்க்கலாங்க. ஏன்னா அப்பதான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்ன்னு குடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்ங்க. சிவாலிக் மலைத்தொடர் குறித்து கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. செம கொஸ்டின். யார் ஆன்சர் பண்ணி போலாம்? சேலஞ்ச் அண்ட் 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இம்மலைத்தொடரானது ஜம்மு காஷ்மீரிலிருந்து அசாம் வரை நீண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்க. தவறானது கேட்கிறப்போ. இம்மலைத்தொடர் ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. கரெக்ட்டுங்க. சராசரி அகலம் 50 கிலோமீட்டர் முதல் கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரையும் மாறுபடும். ஆமா. மேற்குல 50 கிலோமீட்டர் இருந்து கிழக்குல 10 கிலோமீட்டர் வரைக்கும் மாறுபடுகிறது. இது 2மே ரைட்டுங்க. தொடர்ச்சியான மலைத்தொடர் ஆகும். டிஸ்கன்டின்யூ. தவறானது கேட்கிறப்போ டிஸ்கன்டின்யூ தொடர்ச்சியற்ற மலைத்தொடர் அப்படின்னு வந்திருக்கணும். சோ அப்போ ஆன்சர் தவறானது பார்க்கிறப்போ டிங்க. இது எல்லாமே ரைட்டுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம படத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் கிளியரா. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள். இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள். பாருங்க guys. இது வடகிழக்கு மலைகள். சரிங்களா? ஸோ காரக்கோரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கு இமயமலைகள். காரக்கோரம் இமயமலைகள்ல இருக்கு. அப்போ இதுக்கு எலிமினேஷனா பூர்வாஞ்சல் நான் போடுறேன் பாருங்க. சரிங்க. பூர்வாஞ்சல் முடிஞ்சிச்சா பாருங்க. ஸோ இந்த இடத்துல சயாத்ரி இந்த இடத்துல பூர்வாத்ரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பூர்வாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வடகிழக்கு தொடர்ச்சி மலைகள் கேட்டிருந்ததுனால பூர்வாஞ்சல் போடலாம். அப்போ பூர்வாஞ்சலும் கிடையாது. சயாத்ரி கிடையவே கிடையாது. என்ன கேட்டு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பூர்வாத்ரி தான் ரைட்டுங்க. பூர்வாத்ரின்றது பி போட்டவங்க எல்லாருமே ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க guys. தராய் மண்டலம் குறித்த கூற்றுகளில் தவறானது. ஆஹா, இது டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் 10 செகண்ட்ஸ் மட்டும் டைம் தருவேன். சீக்கிரம் முடிங்க போகலாம். பாபர் வடக்கில் இல்ல மேற்கில் அமைந்துள்ளது. பாபர் சமவெளிக்கு மேற்கில் அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம். அப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் மட்டும் தான் எலிமினேஷன். 2 மட்டும் தவறு. அவ்வளவுதாங்க. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை உயரமான சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது? யார் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்? 10 செகண்ட்ஸ் தாங்கலாம். ஓகே, சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. 9 உலகிலேயே மொத்தம் இருக்கு. இதுல எவரெஸ்ட் வந்து ஞாபகம் இருக்குங்களா? 8 8ஆ போனா 4 8ல என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றது தான் எவரெஸ்ட். நேபாள்ல இருக்கு. நம்ம இந்தியால கிடையாது. எடுத்த உடனே போடுறாரு. இந்தியாவின் உயரமான சிகரம் K2 கார்பன் ஆன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போனா போதும். கார்பன் ஆன்ஸ்டிங். நெக்ஸ்ட்ங்க. சிவாலிக் மலைத்தொடரின் கிழக்கு பகுதி மேற்கு. ஓ காட், சிவாலிக்ல எப்படி போடுங்க எப்பவுமே. இந்த படத்தை வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. இது மேற்கு, இது கிழக்கு. என்ன கேட்டிருக்கேன்? சிவாலிக் மலைத்தொடரின் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
தட்ஸ் எனஃப் காய்ஸ். டூயர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ மேற்கு பகுதி சார் டூன்கள் என்று அழைக்கப்படுகிறது. என்னங்க? டூன்கள். தட்ஸ் எனஃப்ங்க. அப்போ டூயர்ஸ்ன்றது ஆன்சர் ரைட் பிங்க. அப்பா பயந்துட்டேன். டாப்லா, அபோர், மிஷ்மி, பட்காயம், நாகா, மணிப்பூர், மிக்ரி, காரோ, காசி, ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. எங்க ஒருவேளை நான் ஆன்சர் போன டைம் பார்த்து தான் பார்த்துட்டேன். கமான், இன்னும் நம்ம கம்மியா தான் இருக்கு. சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுருவீங்க. இதெல்லாம் எங்க இருக்குன்ட்டு. காரோ, காசி, ஜெயந்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிரபுஞ்சில மழை அதிகமா வர்றதுக்கு காரணமே இவனுக்கு 3 பேர் தான். காரோ, காசி, ஜெயந்தியா. மேகாலயால, மவுசின் ரம்ல, அசாம் வரைக்கும் பரவி இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, தடுத்து விளையாடுவாங்க. அப்ப பாருங்க இந்த கிழக்கு பகுதியில் இருக்கா? அப்ப நான் கிழக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில் இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்கேன்? பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதாங்க. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு டேஷ் தீவு கூடங்கள் எத்தனை தீவு கூடங்களை கொண்டுள்ளது? வாவ். இருபத்தி 7 தீவு கூடங்களை கொண்டுள்ளது. 27 தான் ரைட்டுங்க. 33வது. நீங்களே படிங்க, ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே கைஸ். கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு ஓகே. மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு வரை நீண்டுள்ளது. இச்சமவெளி வந்து கிழக்கு நோக்கி பாய்மார்களால் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் படிவுகளால் உருவானது. மகாநதிக்கும் கோதாவரிக்கும் இடைப்பட்ட பகுதி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க இதை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை. வட சர்க்கார் எனவும் கோதாவரி மற்றும் காவேரி ஆகியவற்றுக்கு இடைப்பகுதி சோழ மண்டலம். கோதாவரி கிருஷ்ணா வரணும் இங்க. கிருஷ்ணா. அதே மாதிரி மகாநதி கிருஷ்ணா அங்கேயும் வரணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மாற்றி விட்டுருக்கோம். ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தாங்க தப்பு. ஸோ இது நல்லா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். மற்ற எல்லாமே ரேட்டுங்க. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை மிக பிரபலமான உலகின் 2வது மிகப்பெரிய கடற்கரையாகும். எஸ்ங்க, மியாமிக்கு அப்புறம் நம்ம தான் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்தமான் தீவுக்கூடங்கள் நிக்கோபார் தீவுக்கூடங்கள் இருந்து எத்தனை டிகிரி கால்வாய் பிரிக்கிறது? இது நம்ம என்ன சொல்றோம்? அந்தமான். அந்தமான் அவனங்க சாமி. இது நிக்கோபார். ஓகேவா? இது நிக்கோபார். இப்ப இந்த இடத்துல பாருங்கப்பா, அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கும் கால்வாய் 10 டிகிரி கால்வாய். முடிஞ்சு போச்சு. 10 டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஆனா ஞாபகம் வச்சுங்க, அந்தமான் வேற, அந்தமான் மேல இருக்கும், நிக்கோபார் கீழ இருக்கும். இங்கதான் இந்திரா முனைன்றது இருக்கும். நிக்கோபார்ல தான். இப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாங்கர் சமவெளி குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க, பெரும் சமவெளியில் காணப்படும் பாங்கர் மேட்டு நில வண்டல் மண் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் கொண்டது. கரெக்ட்டுங்க.
பாங்கர் சமவெளியில் உள்ள படிவுகள் யாவும் பழைய வண்டல் மண். எக்ஸாக்ட்லி. பழைய வண்டல் மண்ணால் ஆனது தான் பாங்கர். இவை வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நில பகுதியில் அமைந்துள்ளது. ஆமாங்க. வெள்ளப்பெருக்குலாம் ஏற்படாது. வேளாண்மைக்கு உகந்ததாக இல்லை. இல்லைங்க. வேளாண்மைக்கு உகந்த மண்ணே என்னது? பாங்கர் தான். பாங்கர் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆறுகள் ஓடிட்டே இருக்கும்ல. இங்க வந்து ஒரு மண் படிய வைக்கப்படும். இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, காதர்ன்னு சொல்றேன். அப்ப காதர்ன்றது புதிய வண்டல் மண்ணா பாருங்க. ரெகுலரா வெள்ளப்பெருக்கு இந்த வருஷம் 2025 வெள்ளப்பெருக்கு வருது. அடுத்த வருஷம் 2026 அப்பயும் வெள்ளப்பெருக்கு வரும். இந்த 2 வருஷமும் என்ன பண்ணுவீங்க படிக்க வச்சிருக்கோம். ஆனா இந்த மண் என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இவ்வளவு தூரம் போய் நிக்குமா? இது வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படாத இடத்துல இருக்குமா? அடுத்த வருஷத்துக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் தூரம் போயிடும். அதனால தான் சொல்றேன். இது பழைய வண்டல் மண். இது காதர்ன்றது புதிய வண்டல் மண். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப ஆப்ஷன் டி போட்டவங்க எல்லாருக்குமே மார்க். 36. ஓ! ஸ்பீடா ஆன்சர் பண்ண போலாம். டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாகும். கரெக்ட். வண்டல் மண் சமவெளிகளில் உயர்நில பகுதி சார்ஸ் என்றும், சதுப்பு நில பகுதியை பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. சி. அவ்வளவுதாங்க. ரெண்டுமே ரைட்டுங்க. 37. பஞ்சாப், ஹரியானா சமவெளி. ஓகே படிங்க. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சோ பஞ்சாப், ஹரியானா சமவெளி சட்லஜ், பியாஸ், ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் உருவானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இச்சமவெளி நீர் மேடாகவும் கங்கை, யமுனை, சட்லஜ் கங்கை, யமுனை, யமுனை, சட்லஜ் ஆறுகளின் சமவெளியாகவும் உள்ளது. கரெக்ட்ங்க. நீர்ப்பிரிமேடாகவும் இருக்கும். நீர்ப்பிரிமேடு தான் இதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் 2மே சரி. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் ஆஹா சொல்லிட்டனா? நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. அவ்வளவுதாங்க ஐயா. எக்ஸலன்ட்ங்க, எக்ஸலன்ட். காதர் சமவெளி. புதிய வண்டல் மண்ணுக்கு என்ன சொல்லிருக்கேன்? காதர் சமவெளின்னு சொல்லிட்டு. இத பத்தி நம்ம டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி எந்த சமவெளியில் அமைந்துள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்குங்க. அந்த ஏரியில ஒரு சில பறவைகள் போயிட்டு தண்ணி குடிச்சு இறந்து போச்சு இப்ப ரீசென்ட்டா பறவைகள் இனம். அது வந்து ரொம்ப பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. தட்ஸ் எனஃப் காய்ஸ். ராஜஸ்தான் சமவெளியில் தான் இருக்கிறது. இந்த சாம்பார் ஏரியும், புஷ்கர் ஏரியும். அடுத்தது 40வது. கங்கை சமவெளி டேஷ் நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 41. நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில் எத்தனை மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகிறது? வாங்க, வாங்க, வாங்க. இதுக்கப்புறம் டேட்டாஸ் தான்.
10,057 மீட்டர் உயரத்தில் அமர்கண்டக் கவனிங்க 2 இன்ஃபர்மேஷன். மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்கண்டக் பீடபூமியில தான் நர்மதை ஆறு உருவாகிறது. அமர்கண்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேசத்துல. அப்போ 3 கொஸ்டின் இதுலயே வருது. எத்தனை மீட்டர்னா 1057 மீட்டர் உயரத்தில். கீழ்கண்ட எந்த ஆறுகள் மால்வா பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது? ஓ காட். இது 1, இது 2, இது 3, இது 4ஆ மாத்திக்கங்க. இது ஏவா மாத்திக்கங்க. என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. கோச்சுக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்து மகா நதி கிடையாதுங்க. 1, 3, 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் சிங்க. கங்கை சமவெளி டேஷ் நோக்கி மென் சரிவாக அமைந்துள்ளது. ஓ காட். திருப்பியுமா? ஓகே गाइस, பரவாயில்ல பாத்துக்கலாம் வாங்க. கமான் இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகாது பார்த்துட்டேன். கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி காணப்படுகிறதுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்ங்க. சரியான இணையை தேர்ந்து தெற்கான பீடபூமியின் எல்லைகள். இதுதான் தக்கான பீடபூமி. இந்த சைடுல என்ன இருக்கும்? இது வெஸ்டர்ன் காட்ஸ், இது ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? வடக்குல மகாதேவ், மைக்காலா குன்றுகள். மால்வா பீடபூமி இங்கதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் வடகிழக்குல. அப்ப ஆன்சர் எங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குன்னா 2 and 3 இன்டர்சேஞ்ச் இருக்கா பாருங்க. எஸ்ங்க. இவருக்கு போய் இங்க போயிருக்கணும், இவர் இதுக்கு வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் வந்துன்னா 1, 4. வடமேற்கு கரெக்ட் தாங்க. விந்தியா சாத்புரா மலைத்தொடர்கள் தான் இந்த சைடு இருக்குல்ல, வடமேற்குல இருக்கும் விந்தியா சாத்புரான்றது. அப்போ 1, 4, 5 தாங்க ஆன்சர். ஆப்ஷன் பிங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் என்ற பகுதியில் ஊற்றாக உருவாகும் ஆறு. இந்த மகாபாரதம் தோன்றதுக்கு கிருஷ்ணர் எவ்வளவு இம்பார்ட்டன்டா ரோல் பண்ணாரோ, அதே மாதிரி மகாராஷ்டிரால மேற்கு தொடர்ச்சி மலையில மகாபலேஸ்வரர் மகாபலேஸ்வரரை கொல்றதுக்கு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப மகாராஷ்டிரா மாநிலத்துல மகாபலேஸ்வரர் கொண்டது யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ண நதி அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி, மாஹி ஆகிய ஆறுகள் மட்டுமே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. கரெக்ட். வாகி, கோமதி, அனுனாவதி, ஹனேர், நீசு, புரேஜ், பஞ்சாரா, போரி ஆகியவை தபதி ஆற்றின் துணை ஆறுகள் ஆகும். இதுவும் கரெக்ட் தான். அப்போ 1 and 2 மட்டும்தான் ஆன்சர் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாங்க. சீங்க. வங்காளத்தில் கங்கை டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அது நான் உங்களுக்கு சூப்பரா சொல்லித்தரேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். இந்த வாரணம் ஆயிரம் படம் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். இது கங்கைங்க, இது பிரம்மபுத்திராங்க. கங்கை நதி இது வங்கதேசம், பங்களாதேஷ். கங்கை நதி சரி, கங்கை நதி இங்க உள்ள வரும்போது என்ன அழைக்கப்படுது? ஃபர்ஸ்ட் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா நதி வங்கதேசத்தில் வரும்போது ஜமுனா என்றும், கங்கை நதி வங்கதேசத்திற்கு வரும்போது பத்மா என்றும், இரண்டும் சேரு வங்கக்கடலில் கலக்கும் போது வேகனா என்றும் அழைக்கப்படுகிறது. தட்ஸ் எனஃப். இதுதான். அப்ப பாருங்க, வங்கதேசத்தில் கங்கை டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்படுதுன்னா பத்மா என்று அழைக்கப்படுகிறது. மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகாவிற்கு அருகே உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக சுமார் எத்தனை கிலோமீட்டர் நிலத்தில் பாய்கிறது? இந்த கொஸ்டினே முடிஞ்சிச்சா? நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஆனா இதுல பாருங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.
மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கு. ராய்ப்பூர் மாவட்டம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். சிகாவூர் சிகாவே அப்படின்னுவாங்க அது பேரு. சத்தீஸ்கர் மாநிலம் 1, 2, 3 கொஸ்டின் வந்துச்சு. ஒடிசா மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது. ஒடிசா மாநிலத்தின் வழியாக செல்கிறது. பாருங்க ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கா? இங்க உற்பத்தி ஆகுதா? ஒடிசால போயிட்டு அப்படி போய் கலக்குது. எத்தனை கிலோமீட்டர்ன்னு கேட்டிருக்கோம். 851 கிலோமீட்டருங்க. 851 கிலோமீட்டர். வாங்க 49. நன்னீர் ஏரியான கொலேரி ஏரி எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? ஐ திங்க் சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் வந்துருங்க. கொலேரி ஏரி கோதாவரி இது அமைந்துள்ளதுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கம் ஆன் கைஸ். இது ரொம்ப ஈஸி. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே சிலிகா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி ஆகும். காயல் ஏரி பிளாக் ஷிப் வாட்டர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. ஐ திங்க் இதுவும் ரைட். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசில் பழவேற்காடு ஏரி அதே புலிக்காட்டு ஏரி அமைந்துள்ளது. ஓகேங்க இதுவும் ரைட். அப்ப ஆப்ஷன் ஏ தாங்க ரைட். ஸோ அனைத்தும் சரி. ஓகே காய்ஸ் கமான். யார் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்க மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சார் கொஷின்ஸ் முக்கியம் கிடையாது. இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க மெயின்ஸும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாங்க. அட் த சேம் டைம் நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ் இதே மாதிரி லைவ் அட்டன் பண்ணுறேங்க. இந்த 5 லெசன் முடிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டாபிக் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ காய்ஸ்.